வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரேஜ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் ஓசோ பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில தகவல்களை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு தொடராக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவில் முன்னுரையை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓசோ முன்னுரையில் சொல்கிறாரு, ஒருவேளை நான் உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகளை கொடுப்பேன், சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகளை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்க வந்திருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதையெல்லாம் மறந்துடுங்க. மாறா நான் உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க போகிறேன். அதோட உங்களை பாதுகாப்பு இல்லாமல் நான் உணர வைக்க போகிறேன். ஏன் நான் உங்களை பாதுகாப்பு இல்லாமல் உணர வைக்கணும்னு தெரியுமா? ஏன்னா பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தான் நீங்கள் இங்கே இப்போது தன்னுணர்வோடு வாழ்வீங்க. இந்த உலகத்தில் நிலையானது ஒன்றே ஒன்று தான், அது இறப்பு. ஒருவேளை நீங்கள் நிலையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முட்டாளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். முட்டாள்கள் தான் நிலையானதை தேடுவாங்க. எல்லாருமே சுதந்திரத்தை விரும்புகிறாங்க. ஆனால் சுதந்திரம் பாதுகாப்பு இல்லாமல் வருது. யாரும் பாதுகாப்பின்மை விரும்புறது கிடையாது, ஆனால் எல்லாருமே சுதந்திரத்தை விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு அறிவாளி பாதுகாப்புக்கு பதிலாக சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறான். அதனால தான் இங்கே நிறைய பேர் முகமதியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இந்துவாகவும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிலையான ஒரு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க இதெல்லாம் பண்ணால், இந்தந்த விஷயங்களெல்லாம் பண்ணால், இதையெல்லாம் பண்ணலைன்னா நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு நிலையான ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிலையான வழிமுறையை தேடி நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறது கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருக்க நிலையான வழிமுறைகளை எடுத்துகிட்டு உங்களை நிலையில்லாமல் நான் மாற்ற போகிறேன். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பு இல்லாமல் உணர வைக்க போகிறேன். இந்த பாதுகாப்பின்மை ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்கும். இதை நிலையில்லாதுன்னு சொல்லாதீங்க, இதை அதிசயம்னு சொல்லுங்கள். இதை பாதுகாப்பின்மைன்னு சொல்லாதீங்க, இதை சுதந்திரம்னு சொல்லுங்கள். இதுதான் அவர் முன்னுரையில் சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய பேசியிருந்தார். இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி எனக்கு என்ன அதிலிருந்து கிடைச்சதோ அதை மட்டும் உங்களோட பகிர்ந்துருக்கேன். போக போக மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த பதிவில் பதிவு பண்ணுறேன். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.